ஆனா உங்ககிட்ட எனக்கு ரொம்ப பிடிச்சது, நீங்க எல்லா உறவுகளையுமே நல்லா ஹேண்டில் பண்றீங்க. அதுக்கு காரணம் எங்களுடைய ஐக்கியம் பிதாவோடும், அவருடைய குமாரனாகிய கிறிஸ்து இயேசுவோடும் இருக்குங்கிற மாரி, நீங்க கர்த்தரோட நல்ல அந்த ரிலேஷன்ஷிப்ப இத்தன ஒரு 40 வருஷத்துக்கு மேல உங்க ஆவிக்குரிய வாழ்க்கையில மெயின்டெயின் பண்றீங்க. அதுக்காக நான் கர்த்தருக்கு நன்றி செலுத்துறேன். அந்த மீன் டைம் அதே நேரத்துல நீங்க உங்க உறவுகள், உங்க குடும்ப உறவுகள், உங்க அப்பா, அம்மா அவங்க உங்கள வளர்த்த விதம், உங்கள நடத்தின விதம், அந்த உறவுகள்ட்ட இருந்து நீங்க சில நேரங்கள்ல என்ன விதமா கற்றுக்கொண்டீங்க? அவங்களுடைய இழப்புக்கு பிறகு உங்க வாழ்க்கையில உங்க ஸ்பிரிச்சுவல் உங்க ஆவிக்குரிய ஸ்திரத்தன்மைய நீங்க எப்படி காத்துக்கொண்டீங்க? என்னோட லைஃப்ல எங்கள் அம்மா அப்பா வந்து உண்மையில எனக்கு ஒரு பிளெஸ்ஸிங் சொல்லுவேன் நான். ஏன்னா 2 பேருமே ஒரு காலனி கப்புள். காலனி கப்புள்னா என்ன அர்த்தம்னா, அவங்க வந்து கடவுள் வார்த்தை கீழ்ப்படுகிற ஒரு கப்புள். அவங்க 2 பேருமே. எங்கள் அப்பாவும் ஜென்யூனாக எங்கள் மதரை அம்மாவை நேசித்தார். அதே மாதிரி எங்கள் அம்மாவும் நேசித்தாங்க. நல்ல ஒரு எனக்கு தெரிய அப்படி ஒரு கப்புள் பார்க்குற கஷ்டம். அந்த மாதிரி 2 பேருமே இருந்தாங்க அம்மா அப்பா. ஸோ அது மாதிரி நல்லா எங்களை ரைஸ் பண்ணாங்க, வளர்த்தாங்க. அது மாதிரி 1991 அப்பா வாஸ் 69, அம்மா வந்து 64. அது முதிர் வயதிலும் கனி கொடுத்திருந்திருக்காரு. ஆமாம். அப்பா வந்து ஒரு லே ப்ரீச்சர். எனக்கு தான் ஒரு 45 மேரேஜ் பண்ணி வச்சிருக்கிறாரு. ஏன்னா யார் வந்தாலும் சரி எங்கள் அம்மா அப்பா தான் கேட்பாங்க. அவங்க நல்லா ப்ரே பண்ணி எல்லாம் ஃப்ரீயாக செய்வாங்க. அதான் ஒன்று, இது நாட் மேரேஜ் பண்ணி கொடுத்த சர்வீஸ்லாம் கிடையாது, ஃப்ரீயாக தான் செய்வாங்க. அது மாதிரி 45 மேரேஜ் எனக்கு தெரியும். அதே மாதிரி நல்லா அப்பா ஒரு லே ப்ரீச்சர் விளையாடுற அப்பா. ஸோ எனிவே ரிட்டையர் ஆகிட்டாங்க. 1991 நான் இந்தியாவுக்கு வந்திருந்தேன். நானும் என் மனைவி பிள்ளைகள் வந்திருந்தோம். என்னோட கடைசி 2 சகோதரர்களுக்கு திருமணம் நடந்துச்சு. அதுக்காக வந்திருந்தோம். அதெல்லாம் முடிச்சுட்டு நாங்கள் கிளம்புறோம், கனடாக்கு திரும்பிக்கிட்டு இருக்கோம். அன்னைக்கு முந்தின நாள் நைட்டு முடிஞ்சிச்சு, வீட்டுக்கு கிளம்ப போகிறோம். அப்பா சொன்னாங்க, சரிப்பா எல்லாம் கிளியராக முடிஞ்சிச்சு. அம்மா அப்பா இங்கே கனடாக்கு வந்திருந்தாங்க, இங்கே இருந்துட்டு தான் அங்கே போயிருக்காங்க, திருப்பி கனடாக்கு வரணும். அப்பாவுக்கு அம்மாவுக்கு 2 பேருமே கனடா பிடிக்காது, இந்த குளிர் அவங்களுக்கு பிடிக்கல. அப்போ சொன்னாங்க, அப்பா நான் அவ்வளோதான், இப்போ கனடாக்கு வரல, நான் இங்கே இருந்தே ஊழியம் பண்ணுறேன், உங்கள் அம்மா வேணா கூட்டிகிட்டு போ அப்படின்னா. எங்கள் அம்மா, அதை அப்படி நீங்கள் இல்லாமல் நான் அப்படி போவேன், ஏன்னா நீங்கள் வரல நான் இங்கே தான் இருப்பேன்னா. இல்லை நீ போமா, அங்கே போய் உங்கள் பேரம்பேத்தி போய் பார்த்துக்க, நான் இங்கே இருக்கிறேன் நான் அப்படின்னு சொல்றது. அந்த காலத்துல இந்த கணவன் மனைவியோட உறவு ரொம்ப ஆமாம் டிவினிட்டி, ஆமாம் தெய்வீகமாக இருந்துச்சு. அப்போ சொன்னோ, நீங்களா நான் போக மாட்டேன் அப்படின்னா. அப்பா சொன்னார், எங்கள் அப்பா, சரி கடமையெல்லாம் முடிஞ்சிருச்சு, எல்லாம் கல்யாணம் பண்ணி குடிச்சிட்டேன், நான் ஆண்டவர்கிட்ட போகிறேன் அப்படின்னாரு எங்கள் அப்பா. எங்கள் அம்மா இருக்கும்போது நீங்கள் இப்படி தண்ணி நானும் கூட வரேன் அப்படின்னாங்க. அப்போ நான் பார்த்துட்டு இருந்தேன், எனக்கு என்னது நீங்கள் என்னமோ என்ன கடைக்கு போகிற ஷாப்பிங் போகிற மாதிரி நான் வரேன், 2 பேரும் போகிறேன்றீங்க. இப்போதான் 2 பசங்க கல்யாணம் முடிஞ்சிருக்கு, 2 கடைசி நம்ம பேரம் பற்றிலாம் பார்க்க வேணாமா கொஞ்சம் கோவப்பட்டு அவங்க சொன்னேன், எப்படிலாம் பேசாதீங்க, எப்படி பேசுகிறீங்க அப்படின்னு. இல்லைடா எங்கள் கடமையெல்லாம் முடிஞ்சிருச்சு, அந்த குளிரில் வந்து கஷ்டப்படணுமா, நான் இங்கே இருந்துக்கிறோம், ஆண்டவர் அழைச்சா போகிறோன்னா. அப்போ எங்கள் அம்மா சொன்னாங்க, அப்போ 2 பேரும் சேர்ந்து போவோம் அப்படின்னா. சேர்ந்துலாம் அங்கே போவோம், நான் சேர்ந்து கனடாக்கு போதும் வாங்க, அந்த போகிறோம் பார்த்துக்கலாம். இன்னும் ஒரு கேலியாகவும் கொஞ்சம் லேசு கோபமாக சொன்னேன், இப்படிலாம் பேசாதீங்க அப்படின்னு. அதை முடிச்சுட்டு நாங்கள் வந்துட்டோம். நெக்ஸ்ட் டே கனடாக்கு வந்துட்டோம். வந்து ஒரு 3-4 டேஸ் நினைக்கிறேன், சென்னைக்காக 2 பேரும் வந்துருந்துருக்காங்க. வந்துட்டு மதுரைக்கு என்னோட மூத்த சகோதரர் ஃபேமிலி மேட்டருக்காக திருப்பி போக வேண்டியிருந்துச்சு. அப்போ நான் சொல்லியிருக்கேன், இதில் போகக்கூடாது, காரில் போகக்கூடாதுன்ட்டு. அவங்களுக்கு ட்ரெயின் இல்லை, இது ஃப்ளைட் கிடையாது, எல்லாமே சோல்ட் அவுட். அப்புறம் வழி இல்லாமல் ஒரு டிக்கெட் வித்துருச்சு. ஆமாம், எல்லாம் சோல்ட் அவுட். ஆமாம், ஒரு கார் எடுத்துகிட்டு, நல்ல ஏசி கார் எடுத்துகிட்டு எங்கள் அம்மா அப்பா, எங்கள் சித்தப்பா, டிரைவர் 4 பேரும் போயிருந்துருக்காங்க எங்கள் மதுரைக்கு, சென்னை டு மதுரை. போகிற வழியில் விழுப்புரத்தில் ஒரு இடத்துல ஏதோ கார் பிரேக் டவுன் ஆகி கிடந்திருக்கு. அவங்க நம்மளுக்கு சுற்றி கல் போட்டுலாம் வைப்பாங்க தெரியுமா, அதனால அவங்க ஆன்கமிங் டிராஃபிக் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. எதுக்கு ஒரு லாரி டிரைவர் நல்லா தண்ணியில் வந்துருப்பார் போல், அவர் வந்து அந்த கல்லில் ஏறி அப்படியே ஏரில் போய் எங்கள் அம்மா அப்பா காரில் அப்படியே மேலே லாரி மேலே விழுந்து ஸ்பாட்லேயே எங்கள் அம்மா அப்பா டிரைவர் கார் கீழே. சித்தப்பா வந்து கார் த்ரோன் அவுட், அவர் தப்பிச்சிட்டார். அது லாரி, பெரிய லாரி அப்படியே தான் உட்காந்துருச்சு. அப்படியே அவ்வளோ, ஆனால் இன்சூரன்ஸ் எடுத்துட்டாங்க, நோ பெயின் அண்ட் சஃபரிங், இறந்துட்டாங்க. எனிவே
அப்போ நான் இங்கே கனடாவில் வந்து நான் என் ஒய்ஃபு ரெண்டு பிரதர்ஸ் உட்காந்து அன்றைக்கி ஒரே ஜாலியாக அரட்டை அடித்து பேசிக்கிட்டு உட்காந்துக்கிட்டு இருக்கோம். அப்போ பார்த்தா திடீர்னு ஃபோன் கால் வருது. இந்த மாதிரி ஆமாப்பா அப்படி சொன்னப்போ எனக்கு கொஞ்ச நேரம் என்ன கேட்குறேன் என்ன நம்ப முடியல. அது ஒரு இன்ஸ்பெக்டர் நினைக்கிறேன், நீங்கள் தப்பாக தான் சொல்கிறீங்க, அவங்க இருக்காது அவங்க இல்லை சார் ஐடியெல்லாம் பாஸ் பண்ணலாம் பார்த்து சொன்னார். அப்படியே ஐ திங்க் என் லைஃப்லே ரொம்ப என்ன சொல்கிறது ஷாக். என்னால் அப்படியே நம்ம ஆகிட்டேன், என்ன சொல்கிறதுனே தெரில. அது என் தம்பி 2 பேரும் கீழே விழுந்து என்ன சொல்கிறது ஆமாம் குள்ள வந்து அழுகிறானுங்க. அப்போ தான் கல்யாணம் முடிச்சு வந்திருக்காருங்க. ஸோ எனிவே தேர் வாஸ் மை லோவஸ்ட் பாயிண்ட் இன் மை லைஃப்னு வச்சுக்கோங்களேன். லூசிங் ஒன் பேரண்ட்ஸு ஹார்ட். அது 2 பேரும் ஒரே நேரத்தில் லூஸ் பண்ணுறது அது அவங்க சச்ச என்ன சொல்கிறது ஒரு நாங்கள் வெரி க்ளோஸ் நெட் ஃபேமிலி. நம்ம ஊருக்கு எல்லாரும் அப்படி தான் இருப்பாங்க பெரும்பாலும். ஸோ தென் ஐ ஃபவுண்ட் அவுட் என்ன ஆச்சுன்னா எல்லாம் கேட்ட பிறகு அது எனக்கு இட் டுக் மீ ஆல்மோஸ்ட் 1 month ஆச்சு அந்த துக்கத்திலிருந்து மீண்டு வெளியே வர்றதுக்கு. ஒன்றா நான் பிலீவர் தான், எத்தனை வாட்டி பேசியிருக்கேன், பிரசங்கெல்லாம் பண்ணியிருக்கேன். பட் ஸ்டில் வந்து பட் என்னோட லாஸ்ட் பிரதர் வந்து வாஸ் போனகன் தான். அதுலேருந்து பேக்ஸ்லைட் ஆகிட்டான் டு திஸ் டே. ஏன்னா இஸ் வெரி க்ளோஸ் மை மதர். கடைசி பையன் அம்மா மேல ரொம்ப க்ளோஸாக இருப்பான். அது வந்து ஈ குட் டீல் வித் தட் ஈவன் டு திஸ் டே. 34 வருஷம் ஆச்சு, அவனால் ரெக்கவர் பண்ண முடியல. நான் இன்னும் அவனுக்காக ப்ரை பண்ணியிருக்கேன். ஏன்னா பேப்டிஸ்ட்லாம் எடுத்து பானகனாகி பேப்டிஸ்ட்லாம் எடுத்த பையன் தான். அப்படி ஆகிட்டான். என்ன ஸ்பிரிச்சுவலாக இருந்தாலும் உறவுகளில் இந்த மாதிரி ஒரு பெரிய பிரிவு வர்றப்ப அவங்களால அதை ஏற்றுக்கிட்டு டாலரேட் பண்ணி வெளியில் வர முடியாமல் கஷ்டப்படுறாங்க. எஸ், இது வந்து என்னென்னா இது வந்து when you go through your loved ones, பிள்ளைகளோ பேரண்ட்ஸ் அப்படி ஆகும்போது வந்து ஆக்சிடென்ட் சம்திங் யூ நாட் ப்ரிப்பேர் ஃபார் தட். இதில் யாருமே அது மென்டலாக ப்ரிப்பேர் பண்ணுற கஷ்டம். ஏன்னா அது ரெடியாக அப்படி இருந்து ஆயிடுச்சுன்னா ஏன் அது வேற டைம்ஸ் இருக்குது. இந்த மார்னிங் அதாவது துக்கத்தில் நீங்கள் இருக்கிறது வந்து இட்ஸ் ஓகே. ஆனால் அதுலேயே லைஃபுக்கு இருக்கக்கூடாது. ஏன்னா எனக்கு வந்து ஆல்மோஸ்ட் 1 month ஆச்சு எனக்கு. ஏன்னா அதுக்கு பிறகு நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக வந்துட்டீங்க. ஆமாம், ஏன்னா என் வீட்டுக்கு ஒரு பாஸ்டர் வந்திருந்தாரு. அப்போ அது சொன்னேன் அவங்ககிட்ட. அங்கே ஏன்னா எங்கள் அம்மா அப்பா எப்படின்னா எங்கள் அம்மா இல்லாட்டி அப்பாவால் முடியாது, அப்பா இல்லாட்டி அம்மாவால் இருக்க முடியாது. அந்த மாதிரி டைப் 2 பேருமே. அது கடைசி சொன்ன வார்த்தை வந்து ஆண்டவர்கிட்ட போகிறோன்னா நான் போகிறேன், நம்ம 2 சேர்ந்து போவோம்னு சொன்னாங்க. அது சம்ஹாவ் அவங்க நடந்திருக்கு. ஏன்னா சிக்காக இருந்தால் ஒரே நேரத்தில் சாக மாட்டாங்க, they don't die இல்லை. ஆமாம். ஸோ திஸ் ஒன்லி வே தான். மேபி அவங்க சொன்னது கண்டா நிறைவேறிச்சு என்னன்னு எனக்கு தெரியல. ஆனால் அவங்க சொன்ன மாதிரியே ஒரே நேரத்தில் பெயின் எது இல்லாமல் தூங்கிட்டு இருந்திருக்காங்க. எங்கள் சித்தப்பா சொன்னார் நான் டிரைவர் சித்தப்பா பேசிகிட்டே இருந்திருக்கிறாங்க. ஸோ அவங்க டீப்பாக தூங்கி இருந்திருக்காங்க 2 பேரும். அப்போ நடந்தனால அவங்களுக்கு என்னாச்சுன்னே தெரியாது. ஸோ இன்ஸ்டண்ட்டாக ஸ்பாட்லேயே இறந்துட்டாங்க. எனிவே பாயிண்ட் வந்து அப்போ அது ஒரு பாஸ்டர் வீட்டுக்கு வந்திருந்தார், நல்ல மனுஷன். அப்போ அதை பற்றி சொல்லிக்கிட்டு இருந்தேன். அப்போ சொன்னார் உங்களுக்கு வேணால் கஷ்டமாக இருக்குது, அவங்க ஆக்சிடென்ட்ல இறந்து பாடி ரொம்ப டேமேஜ் ஆகிப்பாங்க. ஆனால் வந்து இந்த பாடி வந்து இடத்துல மண்ணுக்குள்ளே போகிறது, அது ஸ்பிரிட் ஆவி தான். ஆண்டவர் அந்த நிமிஷத்துல கடவுள் பிரசனத்துக்கு அங்கே போயிடுறாங்க. அது சேர்ந்து ஒரே நேரத்தில் போயிருக்கிறாங்க. அது வேற எதில் அப்படி போக முடியும்னு சொன்னார். ஏன்னா இதவே வந்து உங்களுக்கு கஷ்டமாக இருக்குது, அவங்கள பொறுத்தவரையில் நல்லா தூங்கினாங்க, முடிச்சு பார்த்தா ஆண்டவர் பிரசனத்தில் இருப்பாங்க. அவங்களுக்கு நல்லா கடவுள் ஒரு நல்ல சாவை கொடுத்துருக்குறா அப்படின்னு சொன்னப்போ எனக்கு கொஞ்சம் அது ஆமாம் என்னால் அது ஆமாம் கம்ஃபர்ட்டாக இருந்துச்சு. ஐ வுட் சே அபவுட் மந்த்னு வச்சுக்கோங்களேன், கம்ப்ளீட்டாக ரெக்கவர் ஆகிட்டேன். தென் பேக் டு மை ஃபெய்த் எல்லாம். ஸோ இது வந்து எல்லாருக்கும் லைஃப்பில் வந்து இது நார்மல். ஏன்னா சிலர் என்ன பண்ணுவாங்க, அது வந்து பேக்ஸில் கடவுள்கிட்டே ஒதுக்கி போயிடுவாங்க. அது வந்து நிறைய சத்தியம் தெரிஞ்சவங்க, நிறைய வார்த்தைகள்ல இருக்கிறவங்க, பெரிய பெரிய ஊழியக்காரங்க கூட இந்த இடத்துல ரொம்ப தடுமாறி இருக்காங்கல்ல. ஆமாம், அது நான் பார்த்துருக்கேன். அதான் என் தம்பி கடைசி தம்பி அப்படி தான் ஆகிட்டான். நல்ல பையன், நல்லா இப்போ 60 கிட்ட வந்துட்டான். இந்த பாயிண்ட் வந்து there are people இந்த மாதிரி ட்ராஜடி ஃபேமிலி நடக்கும்போது வந்து நம்ம பிலீவராக இருந்தாலும் ஒரு டைம் பீங் டெம்பரரியாக கோ த்ரூ பண்ணுறது வந்து இட்ஸ் நார்மல் தான். சம் பீப்புள் 1 week ஆகும், 2 weeks ஆகலாம், மந்த் ஆகலாம். ஆனால் அதிலே இருந்து கர்த்தரை விட்டு வெளியில் போகிறோம் பார்த்தீங்களா, அது வந்து வேதனைக்குரிய காரியம் தான். அது நீங்கள் அப்படி வெளியில் வர்றதுக்கு உங்களுக்கு எது உதவியாக இருந்துச்சு? வெல் அந்த டாக் இந்த பாஸ்டர் சொன்ன ஒரு வேர்டு வந்து சேர்ந்து ஒன்றா பண்ண ஆசைப்பட்டாங்க, அதுமாதிரி அவங்களுக்கு நடந்துருச்சு. அதனால் நீங்கள் வந்து உலக பிரகாரமாக பார்க்குறீங்க, அவங்க பார்க்க முடியல, அவங்க கடைசியில் அந்த நல்ல காரியங்கள்லாம் செய்ய முடியல, ஃபியூனரல் சர்வீஸ் செய்ய முடியல, அப்படி நீங்கள் பார்க்குறீங்க. அது வந்து வேர்ல்டு டெம்பரரி. நீங்கள் பாடி உள்ள வச்சா 2 monthsல எல்லாம் அது டிக்கே ஆயிடுது. அது ஆனால் அவர் அந்த இன்ஸ்டண்ட்டாக ஆண்டவர் பிரசன்ட்டுக்கு போகிறாங்க, அதுதான் எல்லாரும், அது முக்கியம். அது சொல்லும்போது அப்படி பார்த்தேன், இட் இஸ் ட்ரூ. அது
ஸோ அந்த மோர்னிங் பீரியட் எனக்கு 30 நாள் ஆச்சு. அதுக்கப்புறம் ஐ எம் பர்ஃபெக்ட்லி ஓகே. பட் ஐ நோ தே ஆர் இன் த பிரசன்ஸ் ஆஃப் த லார்ட், தட் ஐ நோ ஃபார் ஷியூர். அதனால் வந்து நம்ம கடவுளுக்குள்ளே இருந்தால் சரி, கட்டாயம் வந்து நம்ம அதுலேருந்து வில்கம், அதுலேருந்து வெளியே வந்துடலாம் நம்ம. என்ன, அது சிலருக்கு வர முடியல. அது கொஞ்சம் வேதனைக்குரிய காரியம் தான். என் தம்பிக்காக நான் ப்ரே பண்ணிக்கிட்டு இருக்கேன். சம் டைம் 34 இயர்ஸ் ஆச்சு அது. ஸோ தேங்க் காட் ஐ வாஸ் ஏபிள் டு கம் அவுட். இன்னைக்கு வர பார்த்தீங்கன்னா அது அவங்களுக்கு ஒரு பிளஸ்ஸிங்காக இருக்குது. அவங்களோட மெமரியெல்லாம் நான் ட்ரெஷர் பண்ணுறேன். இந்த வே அவங்க ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபாக இருந்தது, அவங்க மினிஸ்ட்ரி பண்ணது, இத்தனையோ மேரேஜ்களை பண்ணி வச்சுருக்குறாங்க. அது எனக்கு ஒரு ரோல் மாடல். எங்கள் அப்பாவோட நல்ல டிசிப்ளின், ஆர்மியில் இருந்தவங்க. அந்த டிசிப்ளின் எனக்கு இப்போ கொஞ்சம் அவருக்கு நான் அவங்கள்ட்ட பார்த்துருக்கேன். நேரத்தை கடைபிடிக்கிறது, வேட வார்த்தைகளை கரெக்டாக கொண்டு வர்றது, அதெல்லாம் வந்து ஒரு பூரணத்துவத்துக்குள்ள, ஒரு ஃபுல்னஸ்க்குள்ள கொண்டு வர்றதுக்கு அப்பா தான் காரணமா இருந்திருக்காங்க. இன்னொன்று முக்கியமானது, எங்கள் அப்பா ஆஃபனா சொல்லுவார், லைஃப்பில் 3 இது ரொம்ப முக்கியம்னு சொல்லுவார். என்னப்பா? ஃபியர் ஆஃப் காடு, கடவுள் பயம், தேவனுக்கு பயப்படுறது, என்ன, நல்ல மனசாட்சி, குட் கான்சியன்ஸ், என்ன, ஹார்ட் ஒர்க், கடின உழைப்பு. இது 3 ரொம்ப முக்கியம்னு சொல்லுவார். கர்த்தருக்கு பயப்படுற பயம், கடின உழைப்பு, சுத்த மனசாட்சி. அது ஆஃபனா சொல்லி கொடுத்து, அதை என் பிள்ளைகளுக்கு சொல்லி கொடுத்துருக்கேன். அவன், என் பொண்ணு வந்து என்னுடைய கிராண்ட் சில்ட்ரன் சொல்லி கொடுத்துருக்கான். என்னோட 70th பர்த்டேல என்னோட மூத்த டாக்டர் வந்து என் கிராண்ட் சில்ட்ரன்ட்ட, ஏய், வாட் இஸ் மோஸ்ட் 3 இம்பார்ட்டன்ட் திங் இன் லைஃப் அப்படின்னு சொன்னால் அது சொன்னாங்க. என்னோட 2 years ago என்னோட பர்த்டே பார்ட்டியில். தட் டச் மீ. ஏன்னா எங்கள் அப்பா சொன்னது வந்து நான் என் பிள்ளைகள் சொல்லி கொடுத்தேன். அதையும் பிரான்ச் எடுத்து, அது இங்கே பிறந்து வளர்ந்த பிள்ளைய, என் பிள்ளைகள் இங்கே பிறந்து வளர்ந்த பிள்ளைய, கிராண்ட் சில்ட்ரன் இங்கே பிறந்து வளர்ந்த பிள்ளைய. அது சொன்னால் அது 3 சொல்லிச்சுங்க. ரொம்ப That's, I got from my dad. So thank God for that. Thank you.